தனியார் உணவகத்தில் வாங்கிய பார்சல் உணவில் பள்ளி இருந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செய்த ஆய்வில் உணவில் பள்ளி விழுந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி திருநெல்வேலி சாலையில் சாய் மற்றும் சாய் என்ற பெயரில் தனியார் உணவகம் இயங்கி வருகிறது. சேரன் மகாதேவி சாராட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் வங்கியில் தற்காலிக ஊழியராக பணிபுரியும் சதீஷ் என்பவர் வங்கியில் சென்று சாப்பிடுவதற்காக பொங்கல் பார்சல் வாங்கியுள்ளார். பின்னர் பார்சலை வாங்கிக் கொண்டு வங்கியில் வைத்து சாப்பிடுவதற்கு பார்சலை திறந்து பார்த்தபோது அதில் முழு நீள பள்ளி இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக எதிரே இருந்த சாராட்சியர் அலுவலகத்தில் உணவை கொண்டு சென்று புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் சாராட்சியர் அலுவலகத்தில் இருந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சங்கர நாராயணன் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு விரைந்து வந்து ஆய்வினை மேற்கொண்டார். ஆய்வினை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சங்கர நாராயணன் பள்ளி விழுந்தது உண்மை என ஆய்வு செய்த பிறகு உணவகத்திற்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.